காவிரியில் கர்நாடகா அணை கட்ட தமிழ்நாடு அனுமதி தேவையில்லை என கூறிய மத்திய அமைச்சர் ராஜ்பூஷனுக்கு முதலமைச்சர் விஜய் எதிர்ப்பு. மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் விஜய் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பறிபோகும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அமைச்சர் புரிதலின்றி பேசுகின்றார் என அமைச்சர் என் ஆனந்த் கருத்து. மேகதாது விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மேகதாது விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சரின் பதிலுக்கு இபிஎஸ் கண்டனம். மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் மாநிலங்களவையில் அளித்த பதில் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அறிக்கை. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட விட மாட்டோம் என அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். அணை கட்டுவதற்கு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முதலமைச்சர் விஜய் விடமாட்டார் எனவும் பேட்டி. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்நாட்டில் நடக்கும் அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வந்தே மாதரம் பாடலும் முதலில் பாடப்பட்டதால் சர்ச்சை. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். நிர்வாக காரணங்களுக்காக அமைச்சர் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கவில்லை என துணைவேந்தர் விளக்கம். பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம். இதை கண்டித்து ஏதாவது பேசுவாரா என முதலமைச்சர் விஜய்க்கு கேள்வி. தமிழ்த்தாய் வாழ்த்தை 3ஆவதாக பாடப்படுவதை அனுமதிக்க முடியாது என அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேச்சு. நெல்லை பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் கருத்து. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடப்பட்ட விவகாரம் மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு இப்படி நடந்து கொள்வதாக அமைச்சர் அருண்ராஜ் கண்டனம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அறநிலையத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக வசதிக்காக 2 மண்டலங்களாக பிரித்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. 2 மண்டலங்களுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள கூடுதல் ஆணையர்கள் கோயில் சொத்துகள் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வர் என தமிழக அரசு தகவல். சென்னை போரூரில் இருந்து ஆளில்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். நந்தனத்தில் உள்ள தலைமை அலுவலகம், கத்திப்பாரா மெட்ரோ கட்டுமானத்தையும் பார்வையிட உள்ளதாக தகவல். திமுக MLA-க்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. பட்ஜெட் கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக தகவல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறாக கருத்து கூறிய யூடியூபர்ஸ் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? யூடியூபர்ஸ் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ சீமான் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். சீமானுக்கு எதிரான அவதூறு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி விக்டோரியா கௌரி கருத்து.
தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு வருவது குறைந்துவிட்டது என முதலமைச்சர் விஜய்க்கு கேரள முதலமைச்சர் சதீஷன் கடிதம். தென் மாவட்டங்களை நம்பியே இருப்பதால் தடையின்றி கனிம வளங்கள் ஏற்றும் வகையில் நடைமுறையை உருவாக்க கோரிக்கை. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து. வெளிநாடு செல்லும் முன் நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 4வது நாளாக ஆஜரான செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாரிடம் போலீசார் விசாரணை. குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களில் 2 ஜாமீன். மறு உத்தரவு வரும் வரை திருவல்லிக்கேணி போலீசார் முன்பு தினமும் காலை மாலை என இருவேளையும் ஆஜராக வேண்டுமென நிபந்தனை. சென்னையில் தூய்மை பணியாளர்களுடன் ஜனநாயகம் திரைப்படம் பார்த்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத். விசிலடித்து தூய்மை பணியாளர்கள் ஆரவாரம். விருதுநகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செயற்கை புல்வெளி மைதானத்தை திறந்து வைத்த அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி மற்றும் கீர்த்தனா. புல்வெளி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி அசத்திய பெண் அமைச்சர்கள். அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக தனியார் பள்ளிகளிடம் மோசடி செய்த வழக்கில் இதுவரை 158 பள்ளிகள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளன. 16 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளதாகவும் 60க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தகவல். அரியலூரில் பள்ளி மாணவர்களிடையே சர்ச்சை பேச்சு. சிங்கப்பன் அதிரடி படையிலிருந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் விடுவிப்பு. மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையிலிருந்து நீர்மின் உற்பத்திக்காக தண்ணீர் திறப்பு. பவானி ஆற்றில் வெள்ளம் பாய்வதால் கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் சிறப்பு காவல் படை தீவிரம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மலர் அலங்கார ரத யாத்திரை கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற தரிசனம். வினாத்தாள் கசிவு முறைகேட்டை தடுக்கும் சட்டத்திருத்த மசோதா குறித்து மக்களவையில் காரசார விவாதம். 10 மணி நேரம் வரை வாதிக்க மத்திய அரசு தயார் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டம். பொதுத் தேர்வுகளை நடத்த பிரதமர் நரேந்திர மோடி புதிய குழுவை அமைத்துள்ளதாக மக்களவையில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு. நீட் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் பல தேர்வு வினாத்தாள் கசிந்துள்ளதாக குற்றச்சாட்டு. டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி மற்றும் பெல்லட் குண்டுகளால் தாக்க உத்தரவிட்டது யார்? மக்களவையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சரமாரி கேள்வி. தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்க்கும் கனமழை. பிரதான சாலைகள் வெள்ளத்தில் தத்தளிப்பதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் கனமழை மற்றும் நிலச்சரிவு. முசூரி சாலையில் ராட்சச பாறைகள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து முடங்கியது. ஜப்பான் நாட்டில் 7.1 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதி. ஜப்பானின் நாகசாகி, ககோஷிமா, புகோகா, குமமோட்டோ, ஷாகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவசர எச்சரிக்கை. ஜப்பானில் பல்வேறு பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதன் எதிரொலி.
QG விரைவுச்சாலை பாலம் சேதமடைந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்.